ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பினுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானமும் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் சந்தோஷத்தோடும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நாளிலும் யோவேல் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார். வேதனைகளோடு இருக்கின்றீங்களா? கண்ணீரோடு இருக்கின்றீங்களா? உங்களுக்கு மாறி மாறி வேதனைகளும் உபத்திரவங்களும் வந்து கொண்டிருக்கின்றதா? பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சாத்தான் உன்னை சுளகினால் புடைக்கும்படி அவன் என்னிடத்தில் அதிகாரத்தை கேட்டுக்கொண்டான், அனுமதியை கேட்டுக்கொண்டான் என்று ஆண்டவர் சொன்னார். சில வேளைகளிலே எங்களுக்கு சோதனைகளும் பாடுகளும் ஆண்டவர் சில வேளை அனுமதிப்பார். காரணம், நாங்கள் கர்த்தரோடு இன்னும் நெருங்கி வாழ வேண்டும் என்பதற்காக. அவர் பொல்லாங்கினால் ஒருபோதும் ஒருவரையும் சோதிக்கிறதில்லை. கண்ணீரோடு இருந்தாலும் துக்கத்தோடு இருந்தாலும் உங்களுக்கு மாறி மாறி உபத்திரவங்களோடு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன், அவர்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, நான் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். உங்கள் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் உங்களுக்கு சொல்கின்றார், என்னை தவிர வேறு தேவன் இல்லை, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறதுக்கு கர்த்தர் காத்திருக்கின்றார். அவர் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை நடப்பிக்க காத்திருக்கின்றார். சங்கீத புத்தகத்தில் 56வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, என் அலைச்சல்களை தேவனில் எண்ணி இருக்கின்றீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வைகும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பிள்ளைகளே, கண்ணீர் விட்டிருக்கிறீர்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டு துருத்தியிலே வார்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு பதில் வருகிறது. பிரியமானவர்களே, அவைகளுக்கு பதில் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்று நான் எண்ணி வைத்திருக்கின்றேன், அவைகளுக்கு நான் பதில் கொடுக்கிற காலம் வருகிறது. சோர்ந்து போகாதிருங்க, வேதனைப்படாதிருங்க, கர்த்தரை இறுக அண்டிக் கொள்ளுங்க. ஆனால் ஆண்டவர் சில கட்டளைகளை எங்களுக்கு சொல்ல விரும்புகின்றார். என்னத்தை அவர் கட்டளையாய் சொல்ல விரும்புகிறார் என்றால், நாங்கள் ஒருவேளை அவருடைய பாதத்தில் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் எங்களுக்கு சொல்கின்ற ஒரு சில காரியத்தை கவனிக்க வேண்டும். சில கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளும் போதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே திறவுகோல், அதாவது திறக்கின்ற சில காரியங்களை நாங்கள் அதுக்குள்ளே கடந்து செல்ல முடியும். சில வேளை நாங்கள் போக வேண்டிய வழிகளுக்கு உரிய பூட்டுகளை திறக்கிறதுக்கு திறப்புகளை எங்களுக்கு ஆண்டவர் தந்திருப்பார். அந்த திறப்புகள் கையில வைத்துக்கொண்டு எப்படி திறப்பதென்று தெரியாமல் நாங்கள் தவிக்கிறதுனாலே நாங்கள் அழுகின்றோம். பாருங்கள், ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிற எரேமியா புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? எரேமியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். எப்படி? என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீராகிய ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எதை ஆண்டவர் சொல்லுகிறார் தெரியுமா? எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தை ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற அந்த தெய்வத்தை நாங்கள் மறந்து உலகத்தின் பின்னால் உலகத்தை நோக்கி பார்த்து எங்களுடைய மாம்சமான நினைவுகள், எங்களுடைய சுய காரியங்களில் நாங்கள் பிரயாசப்பட்டு அநேக பிரயத்தனங்களை செய்து அநேக காரியங்களுக்காய் நாங்கள் ஓடி 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 பிரயாசப்பட்டு உலகத்தின் பக்கமாய் நாங்கள் போனபடியினால் இந்த கண்ணீர் சில வேளை வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என்ன செய்தார்கள்? ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். என்னோடு கூட எப்பொழுதும் ஜெபித்து 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 என்னோடு பேசுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை எப்பொழுதுமே வைத்திருக்கின்றேன்.
ஆசீர்வாதத்தின் கதவுகள் அவர்களுக்காய் திறந்திருக்கின்றது. ஆனால் அந்த ஜீவ தண்ணீராகிய அந்த ஊற்றாகிய ஜீவ தண்ணீரை விட்டுவிட்டு என்ன செய்ய, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள், அதாவது அந்த ஆசீர்வாதத்தை எங்களால் சுதந்திரிக்க முடியாத உலகத்தின் காரியங்கள், உலகத்திலே நாங்கள் பிரயாசப்படுகின்ற சுயங்கள், எங்களுடைய என்னால முடியும் என்று ஓடக்கூடிய அந்த எண்ணங்கள், கர்த்தரை விட்டு மாம்சத்தில் ஓடுகின்ற ஓட்டங்கள், இதைகளை எல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். பிரியமானவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் அடுத்த வசனம் என்று சொல்கிறார் பாருங்கள். ஓசியா புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவனுடைய வேத புஸ்தகம் எங்களுடைய சொத்து. பிரியமானவர்களே, வேத புஸ்தகம் தான் எங்களுடைய வாழ்க்கை. வேத புஸ்தகம் தான் எங்களுடைய விடுதலை ஆக்குகிற அந்த பெரிதான ஒரு திறவுகோல். அந்த வேத புஸ்தகத்தை மறந்து உலகத்தின் பின்னால், உலகத்தின் காரியங்களுக்காக உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டு எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓடுவோமா இருந்தால் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் காரியங்களை சாதிக்க மாட்டோம். பிரியமானவர்களே, ஒரு வழி அடைக்கப்படும் போது 7 வழிகளை திறக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் போது நாங்கள் ஏன் வழிகள் அடைக்கப்படும் போது நாங்கள் உலகத்தின் பின்னால் ஓட வேண்டும்? எங்களுடைய மாம்ச முயற்சியில நாங்கள் ஏன் ஓட வேண்டும்? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமார்கள். கர்த்தருடைய வேதத்தை அதை தியானித்து, அதை வாசித்து, அதை தாகமாய் இருந்து அதை படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதுதான் அறிவு. தேவனை அறிகிற அறிவு அங்கேதான் வருகிறது. அப்போ வேதம் சொல்கிறது, அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வேதத்தை நாங்கள் ஒரு பொழுதும் மறக்க கூடாது. பிரியமானவர்களே, பாருங்கள், ஏசாயா புத்தகத்திலே 25வது வசனம் 25வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். பிரியமானவர்களே, அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை சொல்கின்றார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். வேற யாரும் சொல்லவில்லை, கர்த்தர் சொன்னார். ஆகவே கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்தில் நித்தமும் தரித்து அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரத்யட்சமாய் நடக்கும். பிரத்யட்சமாய் நடக்கும். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களையும் அதிசயங்களையும் கண்ணார காண முடியும். பிரியமானவர்களே, அதிகமாய் கர்த்தரை நேசியுங்கள். ஒருவேளை நீங்கள் சில வேளை கர்த்தரை விட்டு சற்று தூரமாய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தை மூலமாய் உங்களுக்கு என்ன பேசுகிறார்? திரும்பவும் வந்து நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது உங்கள் முகங்கள் பிரகாசமடையும்படி நான் பண்ணுவேன். உங்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து போடுவேன். உங்களுடைய வாழ்க்கை தலைகளாய் மாற்றுவேன். உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கின்ற நாட்கள் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கின்றார். இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 56வது வசனம் சொல்கிறது, என் சத்தத்தை தேவரீர் கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உடைய செவியை அடைத்துக் கொள்ளாதிரும். இப்படி சொல்லி ஜோமனுங்க. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை சொல்லி ஜோமனுங்க. என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உடைய செவியை அடைத்துக் கொள்ளாதிரும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட வேதனைகள், எப்பேற்பட்ட உபத்திரவங்களாய் இருக்கட்டும், இனி என்னால முடியாதென்ற சூழ்நிலை உங்களுக்குள்ள வந்திருந்தாலும் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல வேண்டிய காரியம், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உம்முடைய செவியை அடைத்துக் கொள்ளாதிரும் ஆண்டவரே. எனக்கு வழியை திறந்து விடுங்கப்பா. எனக்கு வழியை காண்பீங்க ஆண்டவரே. நான் போக வேண்டிய பாதைகள் அநேகமாய் இருக்கிறபடியினால் எந்த பாதையிலே நான் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுவீங்களா? எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். எசேக்கியாவை ஏசாயா புத்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்றார். எசேக்கியா
என்ற ஒரு ராஜாவுக்கு அவனுடைய மரணத்துக்குரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஏசாயா என்ற தீர்க்கதரிசி ஆண்டவர் எசேக்கியாவினிடத்தில் அனுப்பி சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போக போகிறது, கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்ள போகிறார், ஆகையால் நீங்கள் எல்லா காரியத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று எசேக்கியாவுக்கு சொல்லப்பட்டது. எசேக்கியா தான் இறக்கப் போவதை, தான் மரணத்துக்குள்ள போக போகிறதை அறிந்து அவனுக்கு சில காலம் நான் உயிரோடு வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வந்தபடியினால அவன் சுவர்புறமாய் திரும்பி, அந்த தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு கடந்து போன உடனேயே சுவர்புறமாய் திரும்பி முகத்தை, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதான். கண்ணீர் விட்டு கதறி அழுதான். தேவனே, உமக்கு முன்பாய் உத்தமமாய் நான் நடந்ததை நினைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, என்ன சீக்கிரமா எடுக்க போகிறீங்களேப்பா, நான் ஒரு கொஞ்ச காலம் உயிரோடு இருக்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவன் தன்னுடைய உள்ளத்தின் பாரங்களை அப்படியே எசேக்கியா தேவனை நோக்கி கண்ணீர் விட்டு கதறி அழுதான். அவன் கண்ணீர் விட்டு கதறி அழுதது தேவ சமூகத்தில் ஒரு நொடி பொழுதிலே அங்கே தேவ சமூகத்தில் அந்த கண்ணீர் போனது. பிரியமானவர்களே, இதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க யாராய் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். எந்த நோக்கத்தோடு, எப்படிப்பட்ட உள்ளத்தின் விசாரத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் எங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உடனடியாக கர்த்தர் திரும்ப உடனடியாக ஏசாயாவு அவன் பாதி முற்றத்துக்கு போக முன்பதாகவே, அந்த அரண்மனையினுடைய பாதி முற்றத்துக்கு போக முன்பதாகவே இரண்டாவது விசை ஏசாயாவுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகின்றார். திருப்பி, நீ போய் எசேக்கியாவை நோக்கி சொல்லு, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இப்பொழுது நீ அழுது கண்ணீர் விட்டு அழுது அந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். உன் கண்ணீரை நான் கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷத்தை நான் கூட்டினேன். பதில் எப்படி வந்தது பாத்தீங்களா? ஒரு நொடி பொழுதுல, ஒரு கணத்துல அந்த பதில் வந்தது. பிரியமானவர்களே, ஏன் உங்களுக்கு வராது? ஏன் உங்களுக்கு வராது? விசுவாசம். தேவனை நோக்கி பார்க்கணும். கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். பிரியமானவர்களே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதிருங்கள். ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஒரு நாளும் தெய்வத்தை விட்டு மறந்து போகாதிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு உங்களை இருதயத்தை பக்குவப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், இன்னும் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஒரு மனுஷன் எதற்காக பெருமூச்சு விடுகிறான் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். பாருங்கள், எசேக்கியேல் புத்தகத்துல 9வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளிலே நீ அடையாளம் போடு என்றார். எதற்காக அடையாளம் போட சொன்னார்? அங்கு நடக்கிற அருவருப்புகளின் நிமித்தம் கண்ணீர் விட்டு அழுகிற, பெருமூச்சு விட்டு கண்ணீரோடு அழுகிற மனுஷர்களுடைய நெற்றிகளில இன்றைக்கு நாங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறோம்? தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காய் கதறி அழுகிறோமா? தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகிறோமா? தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற அருவருப்புகளை பார்த்து விட்டும் கண்ணை மூடிக்கொண்டு தெரியாதவர்கள் போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமா? இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் தெய்வத்தினுடைய உள்ளத்தின் ஏக்கத்துக்கு ஏற்ற மனுஷர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உலகத்திலே நடக்கிற அருவருப்புகளை பார்த்தால் அது எங்கள் உள்ளம் தைக்கப்பட வேண்டும். அது எங்கள் உள்ளத்தை வேதனைப்படுத்த வேண்டும். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்று சொல்லி பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே, இந்த அருவருப்புகள் இருந்து விடுதலை ஆக்குங்கள் ஜனங்களை. இந்த வேதனைகள் இருந்து, இந்த அருவருப்பான காரியங்கள், அசுத்தங்கள் இருந்து இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குங்கள் என்று சொல்லி தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுகிறவனுடைய வாழ்க்கையில அதிசயங்கள், அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிக்க காவலாய் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து ஒரு வேளை பெருமூச்சு விட்டு அழுத காரியத்தை நாங்கள் வாசிக்கலாம். மார்க்கு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 32, 33 பார்க்கின்றோம். ஒரு கொன்னை வாயை உடைய ஒரு செவிடனை அவர் சுகமாக்கும்படி ஜனங்கள் கேட்டுக்கொண்டதன் நிமித்தம் அவனை தனியா அழைத்து கொண்டு போய் அவனுடைய காதுகள் 2லும் தன் விரல்களை வைத்து உமிழ்ந்து, அதற்கு பிறகு 34வது வசனத்துல வாசிக்கிறோம், வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம் என்று வாசிக்கின்றோம். ஆகவே வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார். எதற்காக இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார் என்றால், அவர்தான் தேவன், அவர்தான் தெய்வம்,
அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவராய் இருந்தும் அவர் எங்களுக்கு ஒரு மாடல் மாதிரியை வைக்கின்றார். பிதாவை நோக்கி பார்க்கிற பழக்கத்தை எங்களுக்கு காண்பித்தார். இப்பொழுதும் பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுதும் நாங்களும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த உணர்வு, அந்த ஏக்கம், அந்த பெருமூச்சங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை பார்த்து சொன்ன எப்பத்தா எப்பத்தா என்றால் அந்த அடைப்பட்ட காதுகள், கொன்னை வாய் திறக்கப்படுவது உடனடியாக அந்த அற்புதம் நடந்ததென்று எங்களுக்கு எழுதி வைத்து எங்களுக்கு அவர் மாதிரியை காண்பித்து போயிருக்கின்றார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன். உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை வருகிறது. வார்த்தை இருக பிடித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபித்தால் எங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும், எப்படி ஜெபித்தால் எங்களுடைய எல்லா வேதனைகளும் விலகி போகும் தெரியாதபடி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சில வேளைகள் அலட்டு ஜெபங்களை ஜெபிக்கின்றோம். கருத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஜெபித்தால் இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெற முடியும், எப்படி ஜெபித்தால் இந்த கண்ணீர் துடைக்கப்படும், எப்படி ஜெபித்தால் ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் சில வேளை அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு அவரே பிதாவினிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் பண்ணும் போது நீங்கள் அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் அந்நிய பாஷையில் அதிகமாய் ஜெபம் பண்ணி பாருங்க. அப்போ அந்த அந்நிய பாஷையில் ஆவியானவர் எங்களை கொண்டே பிதாவினிடத்தில் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் ஜெபம் பண்ணுவார். இதுதான் ரகசியம் பிரியமானவர்களே. அந்நிய பாஷையிலே எங்களை கொண்டே ஆவியானவர் பிதாவினிடத்துல எங்களுடைய கட்டுக்கள் அவிழ்க்கிற விதத்துல, எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படக்கூடிய விதத்துல, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அனல் பெறக்கூடிய விதத்துல ஆவியானவர் எங்களை கொண்டே பேசுவார். ஆகவே இந்த வார்த்தைகளின் படி ஒருபோதும் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே அறிவில்லாமையினால் சங்காரமாக என்ற வசனத்தை நினைவு கூர்ந்து 2 தீமைகளை செய்தார்கள். வெடிப்புள்ள தொட்டியை அவர்கள் தங்களுக்காய் வெட்டி கொண்டார்கள் என்று சொல்ற அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து ஜீவ தண்ணீராகிய அந்த வெடிப்பில்லாத தொட்டியை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் போனார்களே என்று ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை வேதனையான ஒரு வார்த்தையை நினைவில் கூர்ந்து ஆண்டவர் இருக பற்றி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் பக்கமாய் சாய்ந்து விடுங்கள் பிரியமானவர்களே. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு யாரும் இல்லை தகப்பனே. உங்களோட சித்தம் செய்ய விரும்புகிறேன், உங்களோட விருப்பத்தை செய்ய விரும்புகிறேன், உங்களோட சமூகத்தை இருக பற்றிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களோட நாமத்தை நான் ஆண்டவரை பறைசாற்ற விரும்புகிறேன். ஆண்டவரே, தேசத்தில் இருக்கின்ற அசுத்தங்களை அருவருப்புகளை கண்ணோக்கி பார்த்த பின்பும் நான் அமைதியாய் இருந்து விட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி கதறி அழுது மன்றாடி தேவ சமூகத்தில் ஒப்புரவாகும் போது உங்களுக்கு இருக்கின்ற எல்லா கட்டுகளையும் அவர் விலக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிட போகின்றார். கண்களை மூடி ஜெபமா ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுடைய வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னோடு பேசின வார்த்தை உங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நான் பேசினேன். ஆண்டவரே, கிருபை செய்யுங்கள். இது ஆண்டவரே கர்த்தாவே 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக, அநேக பிள்ளைகளுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படத்தக்கதாக, நீங்களே இவர்களுடைய தகப்பனாய் இருந்து இவர்களை கட்டி அணைத்து முத்தமிடுகிற ஒரு தெய்வம் என்று அறிந்து கொள்ள, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி இவர்களை தாயை போல நீங்கள் தேற்றுகிறதை அறிந்து கொள்ளத்தக்கதாக வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தையும் அற்புதங்களை வாழ்க்கையிலே ஆண்டவர் நீங்க செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, கிருபை செய்யுங்கப்பா. பாரத்தோடு, விசாரத்தோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, நிந்தைகளோடு, அவமானங்களோடு, போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கட்டவிழ்த்தலை கட்டளையிட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் ஆனந்தத்தை, மகிழ்ச்சியையும், சுகத்தையும், பலத்தையும் ஆண்டவரே நல்ல சோர்வில்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ இவர்களுக்கு தேவன் கிருபைகளை கொடுக்கும்படியாக உடைய வசனத்தை உறுதிப்படுத்தி நடத்துங்கள். ஆவியானவரே, கிருபை செய்யுங்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரங்களும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம். நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். கிருபைகள் பெருகட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால ஜெபித்திருக்கிறேன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களை தேற்றி ஆற்றி ஆறுதல் படுத்தும். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.